ஹாய் மை ஃபேமிலிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், இந்த விளாகில் பார்க்க போகிறோன்னா அம்மாவோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட 4 மாதமாகவே போடலை, ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். ஏன் என்னங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம லைஃப் ஸ்டோரி எதில் நம்ம ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட்லேருந்து வேணுமாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு மேலே என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது. ஒயர் போகுது, நூலுடா, ஒயர் போல நூல். எப்படி நூல் இவ்வளோ பெருசு போகுது? அது அந்த பசங்கள்லாம் விளையாண்ட நூல். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு? சரி, அதை வந்து டோர் ஓப்பனில் இருக்குது. சரி, கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குமே அப்படிங்கிறனால நம்ம வந்து வீடியோ வந்து கேமரா வந்து அப்படி வச்சுருக்கோம். கேமரானா ஃபோன் அந்த பக்கம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டோரியை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வந்துட்டு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே தாத்திப்பாளையத்தில் தான் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணாங்க. 2 பேர்த்துக்குமே ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். ஒன்றாவே ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். அதை நான் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து இடம் பத்தாமல் 10க்கு 10 ரூமில் தான் நான் இருந்தேன். ரொம்ப வருஷமாகவே நான் வந்து 4 வருஷமாக 10க்கு 10 ரூமில் தான் நாங்கள் 3 பேருமே இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்து சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி குஞ்சாம்பாளையம், அந்த கீரம்பூருக்கு பக்கத்தில். அப்போ நாங்கள் வந்து மேலே மாடிக்கு வந்து 4000 ரூபாய் வாடகை. நாங்கள் மேலே மாடிக்கு வந்து குடி வந்தோம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாப்பா கரெக்டாக டிசம்பரில் தான் ஏஜ் அட்டன் பண்ணாங்க. டிசம்பர் 29 என்னமோ சம்திங் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் 2 பேர்த்துக்கு வச்சு எடுத்தோம். 30, 31 வந்து வீடு 30 ஒயிட் வாஷ் பண்ணாங்க. 31 நம்ம ஸ்கூட்டி எடுத்தோம். அதாவது டேட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு, அவங்க வந்து எப்படின்னா அந்த சுடிதார்லாம் எங்கள் அண்ணா எடுத்து தர மாட்டான், சாரீ மட்டும்தான். அவங்க காதில் தோடோ இல்லை மற்றதோ எதுவும் போட மாட்டாங்க. மீன்ஸ்னால் எங்கள் அண்ணன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட்டு, அதனால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவான். கொண்டு போய் அடமான வச்சுட்டு சாப்பிட்ருவான். அப்புறம் சாப்பாட்டுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ் இல்லைனாலும் சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சது ஆனால் வந்து அந்த இடத்துல இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற பழமொழி சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து இதை சொல்லவும் கூடாது தான். பட் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும். வாடகை கொடுக்க முடியலையா, என்னால் பணம் உதவி பண்ண முடியாது, பொருளாக வேணால் பண்ண. பொருள்னா சாப்பாட்டுக்கு அரிசி இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ்ஸுனால் நான் அதிகமாக சாரீ வேர் பண்ணவே மாட்டேன். சுடிதார் தான் போடுவேன். கம்பெனி கூட ஷால் போட மாட்டேன். சுடிதார் போட்டு மேலே போட்டு போயிடுவேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தால் நான் வேணால் அந்த வீடியோ கிளிப்பில் வந்து நான் பாப்பாட்ட இருக்குது அந்த ஒரு ஃபோட்டோ வேணால் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு கட்டப்பை நிறைய சாரீ, சுடிதார்ஸ் எல்லாத்தையும் எங்கள் அண்ணா ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். சரி, அதோட நிப்பாட்டிக்கலாம், வேண்டாம், அது வேணாம். அவன் பார்த்தானாலும் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இன்றைக்கி எப்படி இருக்கான் என்னங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் பூசி வலிச்ச உடனே எங்கள் வீட்டுக்காரையை வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து 500 ரூபா வாடகை பேசி போனோம். போய் ஒரு வாரத்துலேயே 750 ரூபா வாடகை சொன்னாங்க. 750 ரூபாயில் ஒரு வருஷம் போல் இருந்தோம். அப்புறம் 1000 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா கொடுத்தா. அப்புறம் 1150 ரூபா சொன்னாங்க, அதுவும் கொடுத்தேன். 1500 ரூபா சொன்னாங்க, அதுவும் கொடுத்தேன். 1700 சொன்னாங்க, அதுவும் கொடுத்தேன். கடைசி அந்த ஆயா என்ன பண்ணிடுச்சுன்னா 10க்கு 10 ரூமுக்கே வந்து இந்த 4 வருஷத்துல இத்தனை டைம் வந்து வாடகை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கேலாம் வந்து இந்த அட்வான்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நான் இருந்த ஃபஸ்ட்டு வீட்டில். அப்புறம் திரும்ப சரி அந்த ஆயை வந்து 2500 ரூபா வாடகை வேணும். ஏன்னா பாப்பா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காரில் வந்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு செயின் போட்டிருந்தேன். அப்புறம் ரக்ஷுக்கு ஒரு செயின் பண்ணிட்டேன், நிருவுக்கும் செயின் பண்ணிட்டேன். பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் தோடு எடுத்துட்டேன். இன்றைக்கி அது எல்லாமே சேல் பண்ணிட்டோம். ஆனால் நிருவோட செயின் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, 1.5 பவுன். அது போய் தொலையுது. யார் எடுத்தாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆயா அதெல்லாம் பார்த்துட்டு கவிதாட்ட நிறைய, அப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே வாங்கினோன்னே கவிதா நிறைய பணம் வச்சுருக்கா போல். சொந்தக்காரங்களாம் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா வாடகை ஏற்றினோடனே நாங்கள் வந்து குஞ்சாம்பாளையம் வீடு ஷிஃப்ட் ஆனோம். அங்கே ஷிஃப்ட் ஆகும்போது 10,000 ரூபா அட்வான்ஸு, 4000 ரூபா வாடகை. கரெக்டாக பிப்ரவரி 10ஆம் தேதி நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறோம். ஜனவரியில் அந்த பிரச்சனை வருது. பிப்ரவரியில் நாங்கள் வந்துட்டு வீடியோ ஷிஃப்ட் பண்ணுறோம். உடனே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் போயிடுச்சு. அப்போ லாக்டவுன் டைம் வர இல்லையா, பசங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் தான். 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க.
அப்போ அவங்க வீட்லேயும் ஓனர் வீடு கீழே, நாங்கள் மேலே இருப்போம். அவங்க வீட்லேயும் ஒரே ஒரு பொண்ணு தான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி போயிட்டு மற்றவங்க கிட்ட அதாவது எப்படி சொல்கிறது, தப்பாக சொல்கிறதும், அவங்கள பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிறதும், அப்புறம் என் அண்ணனை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிறதும், என் அண்ணன் ஒய்ஃபை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிறதும், அப்புறம் என்னை பற்றி அவங்ககிட்ட தப்பாக சொல்கிறதும், இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தது. இது எனக்கு தெரியல. அந்த அக்கா எப்படி அப்படின்னா, நான் வந்து வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வந்து தமிழ் ஷோவில் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதில் நான் வந்து எப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கும் போது தான் நான் ஃபஸ்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னா, தலை குளிச்சு நான் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன். எனக்கு வந்து தலை குளிச்சுட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். நான் ஒரு ட்ரெயினரு, மேஸ்திரியாக இருந்து இப்படி இருந்து தான் நான் இப்படி வந்தேன். ஸோ அந்த இடத்துல இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தலை குளிச்சேன்னா, ஏன் இன்னைக்கு தலை குளிச்சிருக்க, பொட்டு வச்சேன்னா எதுக்கு இத்தனை பொட்டு வைக்கிற, நான் பொட்டு வச்சு அந்த ஸ்டோன் எப்போவுமே எல்லா வீடியோலையுமே இந்த பிளாக் பொட்டு, இந்த ஸ்டோனு, குங்குமம் வைப்பேன். மீறி போனால் சந்தனம் வைப்பேன். அந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அப்படி தான் கம்பெனிக்கு கிளம்பி போவேன். அதுக்கு அந்த அக்கா வந்து கேட்டாங்க. அது ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க அம்மாவோட கண்டிப்பில் வளர்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் இந்த அக்கா வந்து புத்தி சரியில்லை, அப்படி சொல்லக்கூடாது, வயசில் மூத்தவங்க. ஆனால் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு, நம்ம தலை குளிச்சோன்னா, ஏன் தலை குளிச்ச, அன்றைக்கி ஆடி அமாவாசை 3 பேரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சீலை கட்டிட்டு வரேன். எதுக்கு இன்றைக்கி சீலை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த நேவி கலர் சீலைனா ஏன் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரில் சீலை கட்டிட்டு அன்றைக்கி நான் மேலே இருந்து கீழே இறங்குறேன். ஏன் இன்றைக்கி சீலை கட்டியிருக்கு அப்படின்னாங்க. அக்கா இல்லைக்கா கோயிலுக்கு போகிறேன். நான் கோயிலே பூட்டி இருக்குல்ல அப்படின்னா, நான் பூசாரிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேங்க. கோனூர் காலை கோயில் ஓப்பனில் இருக்குனாங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டேன். காலையில் நான் 7:15 வண்டி எடுத்தேன்னா, நான் மேலே அங்கே மேலே இறங்கும் போதே தெரிஞ்சிடும். ஏன்னா 1 by 1 தான் இருப்போம். அப்பயே பார்ப்பாங்க நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், கோட்டு போட்டிருக்கனா, ஷால் போட்டிருக்கனா, ஹேண்ட்பேக் எந்த மாதிரி கொண்டு போகிறேன், அப்புறம் செப்பல் எந்த மாதிரி போட்டிருக்கேன், பொட்டு எந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு இந்த உதட்டில் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. அது வந்து சத்து கோளாறுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சத்து குறைவாக இருக்கனால அந்த மாதிரி நாங்கள் அது வந்து சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துச்சு. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் சூப்பர்வைசருக்கு, அப்பாஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இது பரவாயில்லண்ணா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வரல, லைட்டாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து போயிட்டு வர அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்டர். 2 வீலர்லேயே போயிட்டு வந்துடுறா, பஸ்ஸு கிடையாது. அந்த ஊருக்கு வந்து மினிமம் பஸ்ஸு கிடையாது, டயத்துக்கு தான் பஸ்ஸு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டியிலேயே போயிட்டு அப்போ நான் எனக்கு இந்த மாலை சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி பூ இல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த வீட்டில் வந்து ஏன் சீலை கட்டினேன், ஏன் தலை குளித்தேன், ஏன் பொட்டு வச்சேன், ஏன் பூ வச்சேன், இந்த மாதிரி ஆம்பளைங்க யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அந்த லேடி கேட்பாங்க, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கேட்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா அட்வான்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து நான் 5,040 ரூபா அவங்க தரணும். என் காசை வந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையாக நான் சொல்லிட்டேன். ஓப்பனாக ஃபோன் பண்ணி கேட்கவும் நான் சொல்லிட்டேன். நான் என்னென்னா வர அன்னைக்கு அந்த அக்காட்ட வந்து நான் கம்பெனி மூலிமா நான் ஷிஃப்ட் ஆகும்போது நான் கம்பெனி மூலிமா ஷிஃப்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு உடனே நான் மாறிக்கிட்டேன். 6 மாதம் அந்த வீட்டில் குடியிருந்தேன். அப்போ வந்து உடனே இவங்க என்னன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா வந்து அந்த பணம் கேட்கல. சரி திரும்ப போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் நல்ல முறையாக தான் நான் காலி பண்ணி வந்தேன். உடனே அந்த காசு வந்து என் ஃப்ரெண்டு சசிகிட்ட சொல்லி நான் வாங்க சொன்னதுக்கு அவள் தரமாட்டேன்ட்டான். அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணி, ஏக்கா அப்படி பண்ணுறீங்கன்னா, நீ வந்து ஓடி போயிட்ட, உனக்கு எதுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நான் வந்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கு அந்த காசு போட்டு தான் நான் நினச்சிக்கிறேன். நான் 5,040 ரூபா வந்து நான் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். ஏன்னா இன்றைக்கி 5,000 ரூபா எவன் தரான், சும்மா தராங்கண்ணா. நீ வந்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்து அது உன்னோட வச்சுக்கோ. என்னோட இல்லாத காசை என் காசை அடித்து நீ திங்கிறனா நீ எல்லாம் வந்து ஒரு ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். உடனே நீ என் புருஷனை கேட்க, நான் ஏன் உன் புருஷனை கேட்க, நான் உங்ககிட்ட தானே அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை நான் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம காலி பண்ணுற அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வார்த்தை நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வாரம் போகும்போது காமிக்கிறேன். திங்கக்கிழமை காமிக்கிறேன். அக்கா இந்த மாதிரிக்கா இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ மாத்திரை கொடுக்குறாங்க, பரவாயில்ல, உங்கள் பொண்ணு அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கனால பாப்பாவையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிச்சு. அட்டன் பண்ணிடு, கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்றேன் ஊன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நான் போகும்போது என்னென்னா நானும் பாப்பாவும் தான் போகிறோம். அன்னைக்கு நானும் பாப்பாவும் போயிட்டு
இது என்னது, இதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இந்த மாதிரி சொன்னோம். அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ சீக்கிரமாக இது ஸ்ப்ரெட் ஆகாது, இதில் வந்து சத்து குறைதான், அப்படியே வெளில வந்தாலுமே பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுன்னாங்க. குழந்தைங்களாம் இருக்கனாங்க, இருக்குது இதை ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப அந்த மாலை சுற்றின பூ வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா, வண்டியில் போயிட்டு வரும்போது அது காற்றுக்கு வந்து இவ்வளோ நீளம் வச்ச பூவில் வந்து இவ்வளோதான் இருந்திருக்கு. சத்தியமாக கடவுள் பொதுவாக, முருகன் அறிய, என் குலதெய்வ காலையே ராக்கி, நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த பூ கொட்டின விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வாக்கில் வந்துட்டு வரும்போதே அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ அதிகமாக நாங்கள் மீன் தான் சாப்பிட்றோம். அப்போல்லாம் நான் வீடியோ போடல. 2017 டிக்டாக் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் அது பேன் ஆனதுக்கப்புறம் அப்படியே நான் விட்டுட்டேன். திரும்ப சரின்னு சொல்லிட்டு இது என்னது மீன் வாங்கிட்டு நான் வந்து வண்டியை நிப்பாட்டுறேன். நான் எந்நேரம் வரேன், அது அவங்க எப்படி திரும்ப நோட் பண்ணுவாங்க, நான் எத்தனை மணிக்கு வண்டி எடுக்கிறேன், எத்தனை மணிக்கு நான் வீட்டில் வண்டிக்கு வந்து நிற்பேன். அப்புறம் வேறு யாராவது எனக்கு வராங்களா, நான் ஏதாவது ஃபோன் பேசினா வந்து ஒட்டு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட வேறு கீ ஒன்று இருக்குது. நாங்கள் 3 பேரும் நாங்கள் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் திறந்து உள்ளார என்ன இருக்குது ஏது இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது கூட எனக்கு தெரியாது, அவங்களாம் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு வந்தோடனே வண்டியை நிப்பாட்டுறேன். அந்த அக்கா பார்த்துட்டு என்ன கவிதா சொன்னாங்கன்னு கூட கேட்கல. உடனே என்ன பூ கம்மியாக தான் இருக்குது, பூ எங்கே, என்ன வேலைக்கு போயிட்டு வந்த நீ அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு தெரியும் அந்த பூ வந்து மண்டையிலேருந்து கொட்டிடுச்சு அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் தொட்டு பார்த்து கொஞ்சமாக இருந்துச்சு, எடுத்து பார்த்தாக்கா நூல் கட்டாக இருக்குதுக்கா, அது மாலை சுற்றுனது அப்படித்தானே இருக்கணும். இல்லையே, அப்படியே இருந்தால் எப்படி பூ கொட்டும், ஏன் பூ வாடுது, அப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்த, நீ எதுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வயசில் மூத்தவங்க, அவங்க வீட்டில் குடியிருக்கும், என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அந்த சமயம் எனக்கு அழுகியும் வந்துருச்சு. நான் ஒன்றும் பேசாமல் மேலே ஏறி போயிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணிட்டேன், நான் பூ வைக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இவ சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் ஷேர் பண்ணேன், சசிகலாட்ட. சசி இந்த மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சசி அப்படின்னு. அவங்க வந்து தப்பான மீனிங்கில் கேட்டுருக்காங்க, இப்போ இதாக அது உனக்கு புரியாதா அப்படின்னாங்க. எங்கள் ரமேஷன் இப்போ ரீசெண்டாக சொன்னார், 4 வருஷத்துக்கு முன்னாடி கவிதா இன்னசென்ட் கவிதா, இன்றைக்கி வந்து கவிதா வந்து நல்லா இருக்குது, நல்லா பேசுது, நல்லா தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த ஃபேன் கொடுக்க வரும்போது சொல்லியிருந்தாங்க ரமேஷ் அண்ணா. பட் அப்போது இன்னசென்ட்டாக இருந்தேங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வந்து அடுத்த நாள் கேட்குறேன், எதுக்கு அப்படி கேட்டீங்க, இப்போ மாலை சுற்றி பூ வச்சுட்டு போகிறோம், நம்ம வண்டியில் போகிறோம், அப் அண்ட் டவுன் வந்து 97 கிலோமீட்டர் வருது, நீங்கள் எதை பேஸ் பண்ணி அப்படி கேட்டீங்க அப்படின்னா, இல்லை பூ கொட்டுனா வந்து நீங்கள் எங்கிட்டாவது படுத்து எழுந்திரிச்சாதான் வந்து பூ கொட்டுனேன். நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கேன், அப்படி என் பிள்ளையும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படிக்கா அந்த கேள்வியை நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டோன்னே அந்த அக்கா என்கிட்ட பேச நிப்பாட்டு போய் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து அவள் பிள்ளையை பிரிச்சுடு, அவள் பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போயிடு, அவள் பிள்ளையை கொண்டு போய் எங்கிட்டாவது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ஏற்றி விட்றாங்க. ஏன் அண்ணன் உடனே என்ன பண்ணிவிட்டு யாரோ இருக்கா ஃபோன் பண்ணி கவிதாவையும் கவிதா பிள்ளையும் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணியை போட்டுட்டு வந்து ராவடி பண்ணுறான். நான் மேலே குடியிருக்கேன், அவன் கீழே வந்துட்டு உனக்கு எதுக்குடி 4000 ரூபா வாடகை, உன்னால தாண்டி எனக்கு இந்த ஊரில் அவமானமாச்சு, உன்னால தாண்டி எனக்கு இந்த ஊரில் அசிங்கமாச்சுண்ணா, நான் என்னடா பண்ணினேன் உனக்கு அசிங்கம். எங்கள் அண்ணனை ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வாடகை என்னடா பண்ணேன், நான் வந்து 500 ரூபா வாடகைக்கு இருக்கேன், அந்த 500 ரூபா வாடகையை நான் தராமல் இருக்கேன், நீ 4000 ரூபா கொடுத்து எதுக்குடி நீ வந்து மேலே குடியிருக்க, உன் பிள்ளை எதுக்குடி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற, உனக்கு எதுக்குடி இவ்வளோ பெரிய டிவி, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு, உனக்கு எதுக்கு பெட்டு கட்டில், உனக்கு எதுக்கு ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோனு, ஏன்னா 2 பேரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறனால என்ன சாமி சொன்னாங்க, ஆன்லைன் கிளாஸ் பண்ணனால 2 ஃபோன் இருந்துச்சு, அதாவது விவோ 20யும் அண்டு ரெட்மி 9A அது அந்த ஃபோன் இப்போ ரீசெண்டாக தான் பிஸ்னஸ் போட்டு உடஞ்சிச்சு. அந்த ஃபோனை எதையுமே நான் வேஸ்ட் பண்ணல, அப்புறமா அப்படிதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறான். ஆனால் கொஞ்சமாவது மரியாதையாக பேசு அப்படின்னு, உன்னை நீ எப்படி நீ இருக்கே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டான், பயங்கரமாக தூள்றான். நான் ஒன்றுமே பேசலாம். சரிடா நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நீ என் பிள்ளையை பிரிக்கிறியா நீ பிரிச்சுக்க, என் பிள்ளையை கூட்டிகிட்டு போறியா கூட்டிகிட்டு போ, என் பிள்ளை வந்தால் கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி நான் சொல்லுவேன், யார் வந்தீங்கன்னாலும் சரி, என் பிள்ளைங்க வராங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அது அவங்க அப்பனா இருந்தாலும் சரி, அவங்க ஆயாவாக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணனா இருந்தாலும் சரி, எங்கள் அப்பனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளை வந்துச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் என் பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்கிறேன். தங்கம் நான் செப்பரேட்டாக கேட்பேன், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது அவங்க வீட்டில் பார்க்கணும்னு தோணுதா பேசணும்னு தோணுதாலும் கேட்பேன். அந்த மாதிரி பிரச்சனை பண்ண நான் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டேன் எஸ்பி ஆஃபீஸில் வந்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் நான் கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு கால்ஸ் பயங்கரமாக வரும். நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ என்னோடய பர்சனல் நம்பரு,
அப்போ என் பொண்ணுன்னா இன்னொரு சிம் ஏர்டெல் சிம்முக்கு தெரியும். ஏர்டெல் சிம்முக்கு வந்து அந்த நம்பர் தெரியும். ஹவுஸ் ஓனர் கூட அந்த நம்பரை நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கும் போது அந்த நம்பரவே நான் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. பாப்பாவுக்கு மட்டும் தெரியும். எனக்கே அந்த நம்பர் மெமரியாக இருக்காது. ஏர்டெல் நம்பர் மட்டும்தான் எல்லாத்துக்கும். அந்த ஏர்டெல் காலேஜ் கூட நம்பர் தப்பா இருந்தாங்க. எனக்கு என்ன நம்பர் அவ்வளோ சீக்கிரமாக மனப்பாடம் ஆகவே ஆகாது. நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங் போடும்போது கூட நான் நம்பர் தப்பாக எழுதணும். அப்புறம் இவங்க தான் மறுபடியும் மாற்றி எழுதுனாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஏர்டெல் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். அந்நைட்டில் குடிச்சிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. நான் உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி, நான் நம்மளுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தாலும் நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவர் ஒன்றுமே இல்லை, நீ போயிட்டுப்பா எஸ்பி ஆஃபீஸில் அந்த நம்பரெல்லாம் கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு எனக்கு வந்து வேலூர் பரமத்தி தான் ஸ்டேஷன். நான் போய் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் ஈரங்கி போகும்போது அங்கேயும் அங்கே நான் வந்து கோர்ட்லேயே ஜாச்சிக்கிட்டே இந்த மாதிரி 72 நம்பரில் வந்து எனக்கு கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பேசின வேர்ட்ஸு. என் பொண்ணெல்லாம் அப்போ வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு நேராக நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்கள் வந்து எதுவும் கண்டுக்க வேண்டாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆப் எனக்கு என் ஃபோனுக்கு இறக்கி இதில் யார் கால் பண்ணாலும் சரி டீனேஜ் வயசு பசங்க தான், அதனால இது வந்து சிஎம்க்கு அந்த ரெக்கார்டு போகிற மாதிரி, ஏன்னா பொண்ணுங்களை வந்து அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு போகிற மாதிரி அவங்க டைரெக்டாக வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இறக்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. எந்த கால்ஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி என் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் ஆகும். எந்த ஃபோன்லையுமே சரி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது எங்கள் ஃபோனில். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து அவங்க எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அந்த விஷயம்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எனக்கு கோர்ட்டுக்கு வரும்போது ஆப்போசிட் நான் பார்த்தேன். அப்போ ஸ்ப்ரெட் ஆனோடனே அதோடு சரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் எந்த ஃபோனும் வர்றதில்லை, எந்த டார்ச்சரும் வர்றதில்லை. இன்றைக்கி நாங்கள் 3 பேர் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம். நான் அதை முடிச்சுட்டு நேராக நான் கிளம்பி வந்து திருப்பூர் வந்துட்டேன். ஆமாம், நான் அதை அங்கேருந்து நாமக்கல்ல செப்பரேட்டாக கடைசியாக எஸ்பி ஆஃபீஸும் கோர்ட்டோடு நான் முடிச்சுட்டு நேராக கிளம்பி திருப்பூர் வந்துட்டேன். யாருக்கும் தெரிய வேண்டாம், என்ன பேசினாலும் பேசட்டும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி திருப்பூர் வந்துட்டேன். இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுட்டு திருப்பூர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், எப்படி வந்தோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறு வந்துடுவான், அவனை போய் கூட்டிகிட்டு வரணும். டாட்டா, பை பாய்.